கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிற தலைப்பு ரெபேக்காள். இந்த ரெபேக்காள் யார் பார்த்திங்கன்னா, பெத்துவேல் மகள், அதாவது லாபாவுடைய சகோதரி ஆவார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசா கூட மனைவி தான் இந்த ரெபேக்காள். இவங்களுக்கு ஏசா யாக்கோப் அப்படின்ற 2 பிள்ளைகள் இருக்காங்க. ரெபேக்காள் என்ற பேருக்கு எபிரேய அர்த்தம் உறுதியான கட்டுதல், அது சுருக்கு கயிறு அப்படின்னு அர்த்தமாக. அது மட்டும் இல்லை, வசீகரிப்பவள் என்பது கூட ரெபேக்காள்ன்ற பேருக்கு அர்த்தமாக இருக்குது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். இந்த ரெபேக்காள் எப்படி ஈசாக்குக்கு மனைவியானாங்க பார்த்திங்கன்னா, சாராள் மரணத்துக்கு பிறகு ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு திருமணம் செய்ய வைக்க அவர் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணுறாரு. அதனால் தன் ஊழியக்காரனை எலிசரை கூப்பிட்டு பெண் பார்க்கும்படியாக என்ன பண்ணுறாரு, நகைகளை, ஆடைகள் மற்றும் பரிசுகளை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறாரு. இந்த எலியேசர் என்ன பண்ணுறாருன்னா, பிரயாணப்பட்டு போகிறாரு. அப்படி போகும்போது மொசபெத்தாமியில் இருக்கிற நாகோர் அப்படின்ற ஊருக்கு வராரு. அங்கே வந்தப்போ அங்கே ஒரு துறவில் அவர் என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா, கர்த்தாவே என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனே, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, என் எஜமான் அனுப்பின அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துறவு இருக்கிற அந்த இடத்துல நின்று ஒரு தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு அடையாளத்தை அவர் தேவன்கிட்ட கேட்குறாரு. என்னென்னா, நான் இந்த துறவில் நிற்கிறேன், இப்போ இந்த இடத்துல ஒரு பெண் நான் குடிக்க தண்ணி கேட்கும்போது அவங்க எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அவங்க தண்ணி கொடுக்கும் பொழுது அந்த பெண் தான் என்னுடைய எஜமானுக்கு மனைவியாக தகுதி உள்ளவங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை அவர் தேவனிடத்தில் கேட்குறாரு. அவர் நின்றுட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல அந்த துறவில் சாயங்கால பொழுதில் பெண்கள்லாம் தண்ணீர் மொண்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரெபேக்காளும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணீர் மொண்டுக்குள்ளே வராங்க. அப்படி வரும்பொழுது எலியேசர் ஓடி போய் என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்ட உடனே ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டகங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், தண்ணீர் மொண்டு ஊற்றுறேன் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணியை கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. இந்த ரெபேக்காள் எத்தனை குடம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 குடம் தண்ணி கொண்டு அந்த 10 ஒட்டகங்கள் ஒரு வரும்பொழுது 10 ஒட்டகங்களும் வராரு எலியேசர். அந்த 10 ஒட்டகங்களும் கிட்டத்தட்ட 100 குடங்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. இங்கே என்ன பார்க்கணும்னா, ரெபேக்காவோட சுறுசுறுப்பை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் தாகத்துக்கு தண்ணி கேட்கும்போது ஒரு உதவி செய்கிற ஒரு மனசை, அந்த குணசாலியான ஒரு ஸ்திரியாக ரெபேக்காள் அந்த இடத்துல காணப்படுறாங்க. ஒரு உதவி செய்கிற மனப்பான் உள்ள ஒரு குணசாலியாக ரெபேக்காள் இந்த இடத்துல காணப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒட்டகங்கள்லாம் தண்ணி குடித்து முடிச்சதுக்கப்புறமா உடனே எலியேசர் என்ன பண்ணுறாரு, தான் எஜமான் கொடுத்து அனுப்பின பொன் காதணிகளையும் கைக்கு கடகத்தையும் கொண்டு ரெபேக்காவுக்கு அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னார், இன்றைக்கி நான் இரவு உங்கள் வீட்டில் தங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரெபேக்கா சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க தகப்பன்கிட்டையும் சகோதரர்கிட்டையும் எலியேசர் தன்னுடைய எஜமானுக்காக பெண் பார்க்க அதனால் ரெபேக்கால எஜமானனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படி சொல்லி கேட்டவுடனே அவங்க தந்தையும் சகோதரனும் உடனே சம்மதிக்கிறாங்க. இவங்க ஏன் சம்மதிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ரெபேக்கா மேல் உள்ள நம்பிக்கை நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்மதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரெபேக்காள் ஏன் அதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா, தேவன் மேலே அவங்க வச்சிருந்த பக்தி நிமித்தமாக தேவன் கண்டிப்பாக தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இது முடிஞ்ச உடனே எலியேசர் என்ன பண்ணுறாரு, ரெபேக்காளை ஒட்டகத்தில் ஏற்றி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஆபிரகாம் இருக்கிற அந்த இடத்துக்கு வரும்பொழுது
ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, தூரத்தில் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்ததும் ரெபேக்காள் யார் அவருன்னு கேட்டோன்னே, இவர் தான் நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிற ஈசாக்கு அப்படி சொன்னதும் ரெபேக்காள் உடனே அந்த ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடிட்டு கொள்கிறாங்க. அதாவது தன் கணவனாக வரப்போகிறவரை என்ன பண்ணுறாங்கன்னா கனம் பண்ணுற விதமாக முக்காடிட்டு கொள்கிறாங்க. இதை பார்த்து ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, யாருன்னு கேட்டோன்னே எலியஸ் இவங்க தான் அவங்க மனைவி ஆக போகிறேன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு தன் தாயாகிய சாரால் இருக்கிற கூடாரத்தை கூட்டிகிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுது. அதுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 20 வருஷம் ஆகி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. இதனால் ஈசாக்கு ரெபேக்காளை அவர் தள்ளி வைக்கவும் இல்லை, வேறொரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கவும் இல்லை. அது தன்னுடைய மனைவி பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார்னா தேவனிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். மனைவிக்காக அவர் வேண்டுதல் செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, 2 பிள்ளைகள் பெருகும்படி அனுக்கிரகம் பண்ணுறாரு ரெபேக்காளுக்கு. ஏசா யாக்கோபு அப்படின்ற பிள்ளைகள் தான் ரெபேக்காளுக்கு பிறக்கிறாங்க. இந்த ரெபேக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசாவும் யாக்கோபும் அவங்களோட 2 பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க அதிகமாக அன்பு காட்டினது யாருன்னு பார்த்திங்கன்னா யாக்கோபு மேலே தான். யாக்கோபு மேலே அன்பு வச்சது நிமித்தமாக தன் கணவரையே அவங்க என்ன பண்ணாங்க, ஏமாற்றி ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, யாக்கோபுக்கு கிடைக்கும்படி அவங்க அவங்க கணவரை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கிடைக்கும்படி செஞ்சிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஏசா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக யாக்கோபு வாங்கிட்டார் இல்லையா, அதனால் அவர் கொலை செய்யும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, வகை தேடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க, உடனே தன்னுடைய மகனாகிய யாக்கோபை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே யாக்கோபு போனதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அவருக்கு திருமணம் நடக்குது, அவர் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்குறாரு. இருந்தாலும் தான் தாயாகிய ரெபேக்காள் அனுப்பி வச்சதுக்கப்புறமா யாக்கோபு என்ன பண்ணலாம், தான் தாய் முன்னாடி அவர் திருமணம் நடக்கலை. அவருடைய ஆசீர்வாதத்தை ரெபேக்காள் கடைசி வரைக்கும் அவங்க பார்க்காமலே அங்கே மறித்து போயிடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஆசையாக வளர்த்த யாக்கோபை அவருடைய வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ரெபேக்காள் கடைசி வரைக்கும் அங்கே பார்க்காமலே அவங்க மறித்து போயிட்டாங்க. ரெபேக்காள் கிட்ட ஒரு கட்டுகிற குணம் இருந்துச்சு, குடும்பத்தை கட்டுகிற குணம் இருந்துச்சு. அதே போல் ஒரு கனமுள்ள ஒரு பெண்ணாக அவங்க காணப்பட்டாங்க. கணவனை மதிக்கிற ஒரு நல்ல மனைவியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உதவி செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள பெண்ணாக ரெபேக்காள் காணப்பட்டாங்க.